நான் தண்ணி அடிச்சு போட்டு சம்டைம்ஸ் போய் உளர்றேன். நான் யாரு ராஜபக்சருக்கு ஒன்லைனில் உளறலாம் தானே. நான் அன்றைக்கு தண்ணி அடிச்சு போட்டு என்ன ஸ்ரீலங்கன் ஏர்ஃபோர்ஸுக்கு வந்து விடுதலை புலிகளோட ஃப்ளாகோட வந்து சென்ட் பண்ணி விட்டேன். ஃபக் அவனு அவங்கள எனக்கு ஒன்றும் செய்யலை. அதை ஃபர்ஸ்ட் ஐ ஹவ் மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம். செகண்ட் வந்து பிரிட்டிஷ் சிட்டிசன். ரெண்டில் என்ன வந்து ஸ்ரீலங்காவுக்கு பேன் பண்ணலாம். ஆனால் நான் வந்து ஸ்ரீலங்காவுக்கு போய் வந்து நான் சும்மா போகிறேன் இல்லை. ஸ்ரீலங்காவுக்கு போனால் சிங்களம் ரெண்டும் பார்க்குறேன் இல்லை, தமிழ் ரெண்டும் பார்க்குறேன் இல்லை, கணக்கு காசு ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு தான் லோஸ் பேன் பண்ணேன். சும்மா விளையாட்டுக்கு தான். டூ மச் ஆகாச்சா இப்படி தாங்க ஆக்கணும் ராஜபக்சர். ஓ நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தமிழாக்கள் எல்லாத்தையும் அடிமையாக்கணும். ஓ மண்டபத்தில் மாதிரி காய்க்கணும். எனக்கு ஆக்சுவலி மென்டல் ஹெல்த் ஒரிஜினல் உண்மையில் இருக்கு. ஐயோ கடவுளே. ஓ தண்ணி வந்தது இப்போ வந்து நல்லா தன்மையாக காய்ப்பேன். எனக்கு தண்ணி இல்லை. நான் வந்து ஒன்ஸ் அ வீக் தான் கொஞ்சம் அடிக்கிறது. சரியா இல்லை, ஒன்ஸ் அ வீக் இல்லை, ஒரு மாசத்துல வந்து 10 ரக்காத் தான் தண்ணி அடிக்கிறது. சரியா அப்போ ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட்ல இருந்தால் நல்லா சந்தோஷமா ஹாப்பியாக காய்ப்பேன். அதுக்கு மேலே கொஞ்சம் லிமிட் போனால் வந்து கேஸ் எல்லாரோடையும் கேட்பேன். ஆரண்டும் கேரியா ஐ டோன்ட் கேர் யூனோ. கேஸ் கேட்க தொடங்கிடுவேன். அடிக்க மாட்டேன், கேஸ் கேட்கறது. சும்மா கேஸ் கேட்கறான்னு வேணுமென்று கேட்கறேன் இல்லை, சும்மா தெரியும் தானே. எனக்கு மென்டல் ஹெல்த் இருக்கு. அப்போ தண்ணி டூ மச் தண்ணி அடித்தா வந்து அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆக்கி விட்டுரும் இந்த மைண்டை. யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் ஃபைனலைஸ்ட் ஐட்டம் மினரல்ஸுக்கு. ஸோ ஏ நான் எப்படி காசு உழைக்கலாம்னு தான் யோசிக்கலாம். வேற யாக்களை விடக்கூடாது. நான் எப்படி அதில் காசு மேக் பண்ணலாம் தான் சொல்லி கொண்டிருக்கேன். அது மோஸ்ட்லி லித்தியம் வந்து இட்ஸ் ஃபார் லைக் லித்தியம் வந்து ஐ திங்க் அது வந்து மோஸ்ட்லி யூஸ் ஃபார் எலக்ட்ரிக் கார் வெஹிக்கிள்ஸ் பேட்ரி. ஸோ ஏ வேறு மினரல்ஸும் இருக்காங்க. அது உலகத்தில் 5% மினரல்ஸ் வந்து யூக்ரைனில் இருக்கான்னு எழுதியிருக்காங்க. கிரீன்லேண்ட்லேயும் எடுக்க ட்ரம்ப் ட்ரை பண்ணினேன். சரியா கிரீன்லேண்ட்லேயும் கணக்கு அங்கே டச் இஸ் அன்டச். என்ன வந்து அங்கே மைன் ஒன்றும் இல்லை, அன்டச். அது டென்மார்க்கோட கேஸை கேட்குற விளங்கிச்சா. அதான் நடந்த கிரீன்லேண்டில் வந்து பாப்புலேஷன் என்ன ஒரு 50,000 பீப்புள் மட்டும்தான் இருப்பினோம் அங்கே வசிக்கிறார்கள். அதுக்கு அதையும் பார்க்க குறைவுன்னு தான் நினைக்கிறேன். ஆப்பிள் வந்து அந்த ஏதோ 500 பில்லியனோ சம்திங் லைக் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அமெரிக்கன் ஆப்பிள் வந்து அந்த அமெரிக்கன் எக்கானமியில் ப்ளஸ் சவுதி அரேபியா கணக்கு காசு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. பில்லியன்ஸ் ஆஃப் கணக்கு தான் எவ்வளோ மறந்து போனேன். அவங்களும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. வேறு வந்து கப்பல் ஆஃப் அதர் கம்பெனிஸ் அண்ட் பீப்புள் ஆர் இன்வெஸ்டிங் ஆல்சோ இன் அமெரிக்கா. ட்ரம்ப் வந்து இப்படி இருக்கிறத இப்படி மாற்றி விட்டுருவார். என்ன செய்யலாம், பசிக்குது, பசிக்கிற மாதிரி தான் இருக்குது. நடுகாலம் ஒரே சாப்பாடு தான் சாப்பிட்றேன்னு என்ன செய்யலாம். ஐயோ it's outrageous. My body is outrageous. I need to get packs. I need to get packs here. I need to get packs here. Yeah, man, this look good. Yeah. Oh yeah, of course. தேத்தனி ஆண்டு போட்டு குடிப்பேன். என்ன பண்ண? ஓ தேத்தனி போட்டு குடித்தா நல்லா இருக்கும்.
நீங்கள் தமிழ் ஆக்கள் கேஸ் கேட்கிறபடியா தான் ஒரே பிரச்சனை. நீங்கள் வேற ஆக்களோட போய் கேஸை கேளுக்கும். வேற காய்க்கிறார்கள், பஞ்சாபி காய்க்கிறார்கள், உருது காய்க்கிறார்கள், வேற என்ன ஹிந்தி காய்க்கிறார்களோட போய் நீங்கள் கேஸை கேளுங்க. ஏன் தமிழ் ஆக்களுக்குள்ளே கேஸை கேட்டுக்கொண்டு திரிகிறீங்க? வேற நாடு இஸ்ரேல் ஸ்ரீலங்காவுக்கு ஹெல்ப் பண்ணது அடிவாட்டில் நீங்கள் இஸ்ரேல் ஆக்கள் அந்த வளர்த்து கொண்டு திரிவாங்கள்ல அந்த சொரை நாயல் மாதிரி அவங்களோட போய் கேஸை கேளுங்கோ. ஏன் சும்மா வந்து தமிழ் ஆக்கள் கேஸை கேட்குறீங்க? அது நான் ரீட் பண்ணேன். ரஷ்யா, அமெரிக்கா, யுனைடெட் கிங்டம், யூரோப் மட்டும் அவங்கள வந்து இதாண்டு இல்லை. ரஷ்யா, யுனைடெட் கிங்டம், இந்தியா, சைனா, இஸ்ரேல், இவங்கெல்லாம் மெயின் பிளேயர்ஸ். யுனைடெட் கிங்டமும் வந்து மெயின் பிளேயர் அந்த அடிவாட்டில். அது வந்து ஒரு மாதிரி டைப்பான வெள்ளைக்கார பொட்டையில் வந்து விடுதலை புலிகளுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி, வெள்ளைக்காரங்கள் அவங்கள வந்து எரிச்சலில் வந்து ஸ்ரீலங்கா ஆர்மிக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி விளங்குச்சா? அஸ்வேட் கோட் இதான் மெயின் பிளேயர் சரியா? ஆனால் ரஷ்யாவோட கேஸ் கேட்கல, அவங்கள வந்து ஃபாக்ட். இவங்களோட கேஸ் கேட்கலாம், அமெரிக்காவோட கொஞ்சம் கேஸ் கேட்கலாம் விளங்குச்சா? அது பிரச்சனை இல்லை. இப்போ பிரசிடென்ட் மாறு, அது ஒபாமா, அது சைனாவும் இது எல்லா பெரிய கண்ட்ரியும் இன்வால்வ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்கள வந்து இந்த அடிவாட்டுக்கு கணக்கு காசுன்னு கொட்டு இல்லை, கொஞ்சம் காசு தான் கொட்டியிருப்பாங்க. only 1 billion pounds தான் ஸ்ரீலங்கா ஆர்மின்ற இது இன்வெஸ்ட்மெண்ட் per year. என்ன யோசிச்சு பாருங்க. அவங்க வந்து ப்ளஸ் வந்து பீஸ் கீப்பிங் வந்து வெளிநாட்டுக்கும் அவங்களோட ஆர்மிக்காரரை அனுப்புவாங்க ட்ரெயின் பண்ணுறதுக்கு, அடி வர்றதுக்கு, பீஸ் கீப்பிங் பண்ணுறேன்ட்டு. முதல் இந்தியா வந்து ஸ்ரீலங்காவுக்கு பீஸ் கீப்பிங் மாதிரி வந்தால் இவன் வந்து வேறு நாட்டுக்கு ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ்க்கு போகிறான். இவன் வந்து ஆர்மிக்காரர் வந்து ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸில் போய் இப்படி தான் வந்து ஆஃப்ரிக்காவில் வந்து காப்ளி போட்டு எல்லாம் அந்த ஸ்கெட்ஸ்ன்னு சொல்கிற பொடியை விற்கிற அவைய வந்து போய் பார்க்குற சரியா ஸ்ரீலங்கா ஆர்மி. அதான் கொஞ்ச நாளாக தடை பண்ணி வச்சுருந்தவங்களை ஸ்ரீலங்கா ஆர்மி அந்த பீஸ்க்கு அவங்க அங்கே போய் தான்ண்டு நாங்கள் இப்படி அவங்க எய்ட்ஸ் வாரது, எய்ட்ஸ் சில பேருக்கு பிடிச்சிருக்கா அப்படி இப்படியாண்டு கேள்விப்பட்டேன் சரியா. ஏன்னா சரியா இப்படி தான் நடந்தேன்னு நினைக்கிறேன். அப்போ கொஞ்ச நாள் வந்து இப்படி பிஹேவியர் இப்படி ஆர்மிக்காரர் இருந்தால் இது டிசிப்ளின்டாக இருக்கணும் இல்லை, கோயிங் ஆஃப் ஸ்லாக்ஸ் இருந்தால் அதெல்லாம் வந்து செய்யக்கூடாது இல்லை. ஆஃப்ரிக்காவில் இப்போ கொங்கோவிலேயும் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் நடக்குது பார்த்துட்டீங்களா? அதுலேயும் அது கொங்கோ ரெபல்ஸ் வர்சஸ் அங்கத்தே ஆர்மி அது வந்து ரிவாண்டாவில் இது ஆம் பண்ணியிருக்காங்க ரெபல் குரூப்ஸுக்கு. இது ரேப்பிங்கள் நடக்குது, ரேப்பிங்களும் அடிவாடும். இந்த எந்தெந்த நாட்டில் என்னென்ன அடிபாடுண்டு வந்து வடியாக யோசிச்சு வச்சுருக்கணும் விளங்குச்சா? எக்கனாமிக்ஸ் பக்கம் மாறும். இப்போ யுக்ரைனில் அடிபாடுனோடனே இவ்வளோ யுக்ரைன் நாங்கள் வந்து யூகேக்கு வந்தாண்டு யோசிச்சு பாருங்க, யூரோப்புக்கு வேறு யூரோப்பியன் கண்ட்ரிக்கு வந்தாண்டு நீங்கள் யோசிச்சு பாருங்க.